எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் சோபனா கோகுலகிருஷ்ணன். நான் வந்து எம்எஸ்சி யோகா தெரபிஸ்ட். ஆக்சுவலி நான் வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். ஸ்கூல்ஸ்ல யோகா எடுக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் ஆக்குபஞ்சர் தெரபிஸ்டா இருக்கேன். ஓனா சென்டர் வச்சிருக்கேன் நான். இங்க வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் தான் ஹேண்டில் பண்றேன். ஸ்பெஷல் நீட் பர்சன்ஸ் தான் ஹேண்டில் பண்றோம். இப்ப இன்னைக்கு நான் எடுத்துக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா யோகா ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன். இப்ப நார்மலா நம்ம யோகா அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட், யோகான்றது ஆயக்கலை 64ல ஒரு கலை. அந்த யோக கலையை நம்ம பயில்றதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா உடலும் மனமும் ஒருங்கிணைக்குது. ஒருங்கிணைச்சு நமக்கு நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய, அதாவது ஃபோக்கஸிங்கா இருக்கட்டும், நம்ம உடல் வளமும், அப்புறம் ஆரோக்கியம், மனசும் ஆரோக்கியமா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் ஒரு நார்மலான நம்மளுக்கு இந்த இவ்வளவு விஷயத்த வந்து நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த யோகாவை வந்து நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதால நமக்கு பெனிஃபிட்ஸ் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் ஆகட்டும், லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு தைரியத்தை கொடுக்கறது யோகா. சரிங்களா? இப்ப இதுல இருந்து வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின்னா என்ன? குழந்தைகளோட அப்நார்மல், ஒரு குழந்தையோட வளர்ச்சி, அந்த குழந்தை வந்து எந்த டெவலப்மெண்ட், இந்தந்த ஏஜ்க்கு இந்தந்த இது இருக்கணும் இல்லையா? ஒரு 8 மந்த் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு வளர்ந்துடணும். அந்த மாதிரி ஒரு 10 மந்த்ஸ்ல வந்து ஸ்பீச் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஃபோக்கஸிங், குழந்தை வந்து நம்ம போய் அந்த குழந்தைய பார்க்கும்போது குழந்தை நம்மள பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிகினிங்ல அந்த காலத்துல வந்து பாட்டி தாத்தா எல்லாம் வந்து அதை பார்த்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து காலகட்டத்துல வந்து லைஃப் ஸ்டைல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போகுது. ஸோ அந்த சைல்டோட எந்த மாதிரி இது இருக்கு அந்த சைல்டுக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகட்டும், தெரப்பி ஆகட்டும் நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பேன், அந்த குழந்தையோட எபிலிட்டியை அந்த குழந்தை தன்னைத்தானா சரி பண்ணிக்கிறதுக்கும் அவனோட லைஃப்பை அவனுக்கு ஏற்ற மாதிரி லீட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சரி, யோகா. இப்ப அந்த சைல்டு, இந்த மாதிரி சைல்டுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்கு யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய எபிலிட்டி இன் பிசிக்கல் அண்ட் மென்டல், எமோஷனலாவும் வந்து அவனை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். அவனை வந்து பிசிக்கலா இப்ப அவனுக்கு வந்து அவங்க அந்த குழந்தையோட ஆரோக்கியம் வந்து அவனுக்கு தெரியாது. வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவான், பட் எதனாலன்னு தெரியாது. இதை ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்றது அந்த சைல்டுக்கு தெரியாது. ஸோ நம்ம அப்படி எதனா ஒண்ணு போயிருந்தாலும் நம்ம இந்த யோகா வந்து கொடுக்கும்போது அவனுடைய ஹெல்த் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கலாம், சரி பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த சைல்டு எந்த மாதிரி சைல்டு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஒரு சில சைல்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சைல்டோட வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம அந்த குழந்தையோட டிசபிலிட்டி சைல்டுக்கு சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட் டிலே இருக்கலாம், ஒரு சைல்டுக்கு காக்னேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் எமோஷனல் வெல்பீயிங் இருக்கலாம், அப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது அந்த குழந்தைக்கு, அப்புறம் பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கலாம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம், அப்புறம் டிஸ்லேஷியாவா இருக்கலாம். நிறைய வந்து இதுல வேரியேஷன்ஸ் வருது. எம்ஆர் கிட்ஸா இருக்கலாம், மென்டலி ரிட்டையர்ட் கிட்ஸா இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி கிட்ஸை வந்து எந்த மாதிரி கிட் இவங்களை எப்படி நம்ம கொண்டு வரணும், சேனலைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் டிலே அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, பிசிக்கல் டெவலப்மெண்ட்னா நம்ம பாடியில இருக்கிற மோட்டார் ஆக்ஷன், அந்த சைல்டோட கை வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அவன் வந்து பிசிக்கலி வந்து அவனுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். அவன் வாக் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாக் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். லாஃபிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அந்த சைல்டு ஃபோக்கஸ் பண்றது வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பார்த்தா தெரிஞ்சிடலாம், பிசிக்கலா அவன்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே தெரியலாம். அப்நார்மல் ஷேப்ல இருக்கலாம் அந்த சைல்டு. அப்ப அந்த சைல்டுக்கு வந்து என்ன ஆகும்னா அவனுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும்.
அப்ப நம்ம யோகா கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த்து அவனுக்கு கிடைக்கும், ஃபிளெக்சிபிள் கொடுக்கும், அவனுடைய விஷயத்த அவன் செய்யறதுக்கு அவனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைல்டுக்குமே இது கொடுக்க முடியும் நம்ம. செகண்டரி திங் வந்து பாத்தீங்கன்னா காக்னேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கிற சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சைல்டு வந்து இந்த மாதிரி சைல்டுக்கு வந்து ஃபோக்கஸிங் இருக்காது. அவன் வந்து ஐ கான்டாக்ட்ல பேச மாட்டான், ஐ கான்டாக்ட் பண்ணி பேச மாட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அவன் வந்து இன்னொரு விஷயம் ஒரு லைன் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு லைனுக்கு ஓடுவான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிட்ஸை வந்து நம்ம யோகால எப்படி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீதிங் எக்ஸசைஸ் கொடுக்கலாம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம ஆசனாஸ் வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஆசனாஸ் அவங்க பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம பால் வச்சுட்டு சக்கராசன் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி அங்கிருந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண வைக்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் சப்போர்ட் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் தெரபட்டிக்கல் பால், பிளாக்ஸ், ரோப்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அவங்கள வந்து மாடிஃபை பண்ணி போஸ்டர்ஸை நம்ம அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ப்ரீதிங் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சைல்டுக்கு வந்து அதாவது காக்னேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கிற சைல்ட்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸிங்கும் மெமரி இஷ்யூஸும் ரொம்ப இதுவாக இருக்கும், டவுனாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பிக்சர்ஸ் மூலயமா இப்போ ஒரு ஃபோட்டோஸ், இப்போ ஒரு பிக்சர்ஸ் எடுத்துட்டு இப்போ இந்த பிக்சர்ஸ் இப்போ காமிச்சிட்டு இந்த பிக்சர்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸை காமிக்கும் போது என்ன ஆகும், அவன் அவன் மைண்ட்ல வந்து பிக்சர்ஸ் வந்து டக்குன்னு ரெஜிஸ்டர். நார்மலாவே வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து கலர்ஸு பிக்சர்ஸு வந்து டக்குன்னு கிராஸ் பண்ண மியூசிக் இதை வந்து டக்குன்னு கிராஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிக்சர்ஸை காமிச்சிட்டு இப்போ ஒரு பேலன்சிங் ஆசனா நம்ம ஒரு ஏகபாதாசன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏகபாதாசன் இப்படி அந்த பிக்சரை காமிச்சிட்டு இதே மாதிரி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இன்னொருத்தங்களை நம்ம நிக்க வைக்கும் போது அந்த சைல்டு அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். இதையே வந்து டெய்லி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவன் வந்து அவனுக்கு அந்த பேலன்சிங் இஷ்யூஸும் தெரிஞ்சிடும். இதுதான் இந்த ஆசனா, இதுதான் ட்ரீ போஸு, ட்ரீ கலர்ஃபுல் ரெட் கலர், கிரீன் கலர், அந்த மாதிரி கலர்ஸை வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவான் கூடவே சேர்த்து. சேம் டைம் சாண்டிங், நம்ம சாண்டிங் வந்து கொடுக்கும்போது மியூசிக்கலா சாண்டிங்ஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இது காக்னேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கிற சைல்டுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கிற எமோஷனல் இஷ்யூஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அந்த சைல்டு வந்து பிசிக்கலா ப்ரெசன்ட்ல தான் இருப்பாங்க, மென்டலி வந்து வேற வேற விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு சைல்டு இருக்கான், அவன் வந்து என்ன பண்ணுவான், திடீர்னு நல்லா தான் கிளாஸ் போயிட்டு இருக்கோம், திடீர்னு அவன் அழுதுட்டு இருப்பான். பட் அவன் எதுக்காக அழுகுறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. பிகாஸ் எமோஷனலி அவ வேற ஏதோ ஒரு விஷயத்த வச்சு இல்ல ஏதோ யாரோ ஒருத்தங்க கீழே காலையில யாராவது தட்டியிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, அது அவனுக்கு ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ்லயோ அந்த மாதிரி டைம்ல அவனுக்கு அது இதுவாகும். திடீர்னு பார்த்தா அதே குழந்தை வந்து வேற மாதிரி லாஃப் பண்ணிட்டு இருப்பாங்க, லாஃபிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் லாஃப் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த டைம்ல அவன் மைண்ட்ல வந்து வேற ஒரு இது எமோஷனலி இந்த சைல்டு வந்து இதுவாகும். இவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா யோகா கொடுக்கும் போது அவன் என்கேஜ் ஆயிட்டு அவனுக்கு கொஞ்சம் அந்த பதட்டம் எல்லாம் வரும், ஆன்டிசைட் வரும் இல்லைங்களா, அந்த பதட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுல செட்டில் ஆகும் யோகா கொடுக்கும்போது. இவங்களுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ரிலாக்ஸேஷன்ல வந்து பார்க்கும்போது நம்ம படுத்துட்டு நம்ம நார்மல் ரிலாக்ஸேஷன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு கொடுக்க முடியாது. நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும்போது, நம்ம போஸ்டர்ஸ் கொடுக்கும்போது, ப்ரீத்திங்ஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணமோ அதை ரிலாக்ஸேஷன் டைம்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸை அவங்களுக்கு சொல்லுவோம். படுத்துட்டு கண்ணை மூடிட்டு ரெட் கலர்ல ரோஸ் இருக்கும், அந்த ரோஸ் கீழே வந்து கிரீன் கலர் லீஃப் இருக்கும், அது மாதிரி சொல்லுவோம். அப்புறம் ஏகபாதாசன்ல சிங்கிள் லெக்ல ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம், இட் இஸ் அ ட்ரீ போஸ், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் அப்படியே அதை வந்து கண்ணு மூடிட்டே அதை ஃபீல் பண்ண சொல்லுவோம். மோஸ்ட்லி 50 to 90% வந்து படுக்கிறது அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. பட் நம்ம அதை வந்து ரெகுலரா சொல்ல 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 அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். அட்லீஸ்ட் பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பிரீத் எப்படி ஹீட்டா போகுது, வார்மா போதா, கூலிங்கா போகுதா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை வந்து ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம சொல்லலாம்.
சேம் டைம் பிரீத்திங்ல சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் இன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பலூன்ல வந்து பிரீத் பிரீத் அவுட் பண்ண சொல்லுவோம். பலூன் ப்ளோயிங் பண்றது, அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல் பேப்பர்ஸை வந்து வச்சுட்டு அதை ஊதி அந்த மாதிரி பண்ணுங்க. ஊதணும், இன்ஹேல் பண்ணிட்டு பூ அப்படி ஊதுங்க. அந்த மாதிரிலாம் வந்து பிரீதிங் டெக்னிக்ஸ் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் சாண்டிங்ல வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக் சவுண்ட்ஸோ ஏதோ ஒண்ணு, லம் லாவா அந்த மாதிரி சவுண்ட்ஸ்ல வந்து நம்ம அவங்களுக்கு சவுண்டு சாண்டிங் கொடுக்கலாம். ஓம் கூட சொல்லலாம். பட் ஒரு சில குழந்தைங்க 2 சவுண்டா கொடுக்கும்போது பண்ண மாட்டாங்க. அப்ப ஒரே சவுண்டா லா வா ரா அது மாதிரி கொடுப்போம் நாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன். இப்ப எமோஷனல் பார்த்தோம் நம்ம. அப்புறம் இப்ப சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப்ல டீம் ஒர்க்கா கொடுக்கும்போது ஒரு சைல்டை பார்த்து இன்னொரு சைல்டு வந்து சரி பண்ணிக்குவாங்க. அவங்க பண்றாங்க, நம்ம பண்ணணும், இவங்க செய்யறாங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிஷன் கிடையாது. பட் வந்து அவனை பார்த்து இவங்க செஞ்சுடுவாங்க, அவங்கள பார்த்து இவங்க செஞ்சுடுவாங்கன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல செய்வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் இன்டராக்ஷன் வந்து மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். அவன் வந்து தள்ளி விட்டுட்டான், அடிச்சுட்டான், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூஸ் வரும் அந்த சைல்டு கிட்ட இருந்து. அப்ப அந்த மாதிரி சைல்டுக்கு வந்து நம்ம இந்த யோகா கொடுக்கும்போது அவன் வந்து எல்லாரோட என்கேஜ் ஆவான். கம்யூனிகேஷன் ஸ்கில் அவனுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். இதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோம்னா குரூப் செஷன்ல டீம் ஒர்க்கா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பிஹேவியர் இஷ்யூஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம அந்த சைல்டோட ஏஜ் வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஒரு மோஸ்ட்லி 12 இயர்ஸ்க்குள்ள ஒரு சைல்டு நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு வந்துடலாம். அதுக்கு மேல இருக்கிற சைல்டு வந்து அவனால வந்து அவன் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். இப்போ ஒரு ட்ரெஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அது ஒரு ட்ரெஸ் போட்டுறான், அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அவன் ரிமூவ் பண்ணி போட்டுருவான். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சைல்டோட பிஹேவியர். அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, எங்க தோணுதோ அங்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேப்பர் சாப்பிடுறது, இதை நம்ம வந்து சென்டர்ஸ்ல பாக்குறது. இதெல்லாம் வாயில இருந்து சலைவா எடுத்து இன்னொருத்தவங்க மேல பூசுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த சைல்டு. அந்த சைல்டை வந்து எப்படி வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் ரொட்டீன் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்றத இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆசனாஸ்க்கும் ஒரு இதுக்கும் வந்து செய்யும்போது அதை சொல்லிட்டே இருப்போம். இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ல இந்த மாதிரி நம்ம பண்ணது தப்பு, நம்மளோட இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, அது வந்து காட் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் சென்டென்ஸ் சொல்லும்போது அந்த சைல்டு கொஞ்சம் புரிஞ்சு மாறுறாங்க, நல்லாவே மாறுறாங்க. நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஹைப்பர் ஆக்டா இருக்கிற சைல்டு இது வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர் இஷ்யூஸ் மோஸ்ட்லி வந்து ஹைப்பர் ஆக்ட் சைல்டுக்கு தான் இந்த இஷ்யூஸ் வருது. பட் இதுலயும் நல்லா நம்மளால யோகா மூலமா எடுத்துட்டு வர முடியுது. இப்ப நம்ம யோகா கொடுக்கறதால என்ன ஆகுது, ஃபோக்கஸிங், சைல்டோட ஃபோக்கஸிங் வந்து நல்லா நம்ம சொல்றது அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப ஏடிஹெச்டி சைல்டு எடுத்துக்கோங்க, அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்ட் டிசார்டர் சைல்டு. அவங்களோட மைண்ட் வந்து பார்த்தா துருன்னு இருப்பாங்க. இப்ப ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவாங்க, இதை முடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சைல்டுக்கு வந்து மெமரி இஷ்யூஸ் இருக்கும், மெமரி பவரே இருக்காது, கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபோக்கஸிங்காக ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்றது, பிக்சர்ஸ் பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் சவுண்ட் ஹீலிங்ஸ் கொடுப்போம். சவுண்ட் வச்சு சவுண்டா பேசு, அந்த ப்ரொனன்சியேஷன், ஒரு விஷயத்த எண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேர்ட்ஸ்க்கு போகணும். அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் மட்டும் இந்த லம்பம் சாண்டிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகா கொடுக்கறதால ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி சைல்டு நம்ம பாத்தீங்கன்னா ஆட்டிசம் சைல்டு ஆகட்டும், எம்ஆர் சைல்டு ஆகட்டும், ஏடிஹெச்டி சைல்டு ஆகட்டும், அப்புறம் எம்ஆர் இது டவுன் சிண்ட்ரோம் சைல்டு ஆகட்டும், இந்த மாதிரி சைல்ட்ஸ் எல்லாருமே வந்து எபிலெப்சி சைல்டு ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகா கொடுக்கறதால இவங்க இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து
ஒரு பிஹேவியர் தெரபிஸ்ட போய் பார்ப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிட்ட போவாங்க. பிகாஸ் அவங்க படிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிட்ட போவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிட்ட போவாங்க, ஒரு பிஹேவியர் தெரபிஸ்ட் கிட்ட போவாங்க. ஸோ இப்ப நம்ம இதெல்லாம் கொடுக்கறதால இந்த எஜுகேட்டர்ஸ் கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களாலயும் ஈஸியா இவங்கள வந்து கொண்டு வர முடியுது. அவங்களால பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற சைல்டுக்கு ஈஸியா வந்து அவங்களால பண்ண முடியும். அப்புறம் சோஷியல் வெல்பீயிங் இவங்க கிட்ட ரொம்ப நல்லா கொண்டு வர முடியுது. கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும் இவங்க கிட்ட. கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்க கிட்ட நல்லா கொண்டு வரலாம். அப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த சொசைட்டியோட அவங்களால இன்வால்வ் ஆக முடியுது. பேரண்ட் கிட்ட இருந்து வர ஃபீட்பேக் கூட வந்து பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட 1 மந்த் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவே எனக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கான், ஒரு விஷயத்த சொன்னா அவன் கான்ஃபிடென்ட்டா பண்றான். அதுக்கப்புறமா காமா இருக்கான், ரிலாக்ஸ்டா இருக்கான், தூங்குறான், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அது கேட்கும்போது நமக்கு ஒரு ஓகே, நம்ம அந்த சைல்டுக்கு வந்து நம்மளால இன்னும் கூட நல்லா கொண்டு வரலாம் அப்படி இருக்கும். இப்ப நம்ம இந்த யோகால வந்து பாத்தீங்கன்னா மத்த தெரபிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த டிசபிலிட்டி, அந்த டிசார்டர்ஸை மட்டும்தான் அவங்களால சரி பண்ண முடியும். பட் வைல் வி ஆர் டூயிங் யோகா கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சேம் அவங்க ஹெல்த்தையும் நம்மளால வந்து சரி பண்ண முடியும். எப்படின்னா அவங்களோட ஹெல்த் வைஸ் இப்போ வந்து பார்த்தா அந்த சைல்டு வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க, அந்த சைல்டு சரியா வந்து சூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அப்படியே வேலை பண்ணிடுவாங்க, அப்படியே மெழுங்கிடுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய ஒரு டைஜஷன் இஷ்யூஸ், எப்பயுமே டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். அந்த பேரண்ட் வந்து சொல்லுவாங்க, என் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் மோஷன் போல, ஒரு சில சைல்டு வந்து மோஷன் மார்னிங் போல, ரொம்ப கஷ்டப்படுறான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிகாஸ் என்னன்னா அவனுக்கு தெரியாம அவன் ஃபுட்டை வந்து ஏடா கூடமா சாப்பிட்றது, அதை கரெக்டான ஒரு இதுல வந்து ஃபுட்டு ஸ்வாலோ பண்றது இல்ல, தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல. பட் ஈவன் பேரண்ட் வந்து கொடுத்தாலும் அது இவங்களால அந்த அளவுக்கு எடுத்துக்க முடியாம அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய சைல்டு. பட் இது வந்து நம்ம யோகால வந்து கொடுக்கும்போது நான் வந்து அந்த ஸ்டமக் மசாஜ் கொடுப்பேன். அவனையே ரப் பண்ண சொல்லுவேன், லை டவுன் பண்ணிட்டு ஸ்டமக்ல கை வச்சுட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆசனாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பவளமுத்தாசன், ராக்கிங், இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஸ்டாட்டிக்ல கொடுக்க மாட்டேன், நான் டைனமிக்ல கொடுப்பேன். டைனமிக்ல கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா எந்துவாகவும் பண்ணுவாங்க, ஜாலியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இவங்க ஒர்க் அவுட்ஸ் நல்லா இருக்கும். இது மாதிரி கொடுக்கறதால நமக்கு ஈஸியா வந்து அந்த குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் நம்மளால ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிற சைல்டு, மெமரி இஷ்யூஸ் இருக்கிற டிஸ்டேஷியா ஸ்டைல்ஸ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி வருதாங்க. பட் இவங்க வந்து நார்மல் கிட்ஸ் தான். ஆனா பட் வந்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ்லயும் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, லேர்னிங் டிசபிலிட்டி, ரைட்டிங் ஸ்கில் இருக்காது, ஹேண்ட் ரைட்டிங் சரியா இருக்காது. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா மோட்டார் ஆக்ஷன், கைக்கு ஹேண்ட் பேலன்சிங்ல நிறைய ஆசனாஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நிறைய கொடுப்போம். மெமரி இஷ்யூஸ்க்காக பிராணாயாமா கொடுப்போம். இவங்க எல்லாம் வந்து நம்ம சொல்றது ஓரளவுக்கு கேட்டு வந்துருவாங்க. வித்தின் 3 monthsல வந்து ஓரளவுக்கு அவங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. வித் த ஹெல்ப், இப்ப யோகா மட்டும் நான் கொடுத்தா மட்டும் பத்தாது, வித் சேம் டைம் அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷனும் கொடுக்கணும். பிகாஸ் யோகா வந்து நம்ம வந்து நம்ம மனசையும் இதையும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பட் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து எஜுகேஷனை அவங்க தான் கொடுக்கணும். இப்ப நம்ம யோகா கொடுக்கறதால அவங்களுக்கு எஜுகேஷன் ஈஸியா கொடுத்துடுறாங்க. இது வந்து நம்ம அவங்கள கேர் டேக்கரா இருக்கட்டும், எஜுகேட்டர்ஸா இருக்கட்டும், பர்சன்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்ப யோகா கொடுக்கறதால ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. நிறைய வந்து என்கிட்ட சொல்லும் போதே சொல்றாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இப்ப கொஞ்ச நாளா. அட் சேம் டைம் ஒரு 1 month அவன் வராம இருந்தான், கிளாஸ்க்கு போகாம இருக்காங்க அப்படின்னா
யோகா ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்காங்கன்னா சேம் பேக் டு ஃபார்ம் தான், திரும்ப அதே மாதிரி பின்னாடி போயிடுறாங்க. திரும்ப நம்ம அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வர்றது அந்த மாதிரி ஒரு இதுலதான் போகுது. ஓகே, சரி. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஃபுட் டயட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். சாக்லேட்ஸ், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ண, மைதா ப்ராடக்ட், ப்ரிசர்வேட்டட் ஃபுட்டு இதெல்லாமே இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி வந்து இந்த சைல்டு எல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப டல்லா இருப்பாங்க. இது வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஹைப்பர் ஆக்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு திரும்ப வந்து அதிகமா இது பண்ணுவாங்க. டைஜஷன் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா போயிடும். ஸோ அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், வீட்டுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் நிறைய கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல பிஸ்கெட்ஸ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பட் இந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. செகண்டரி திங், ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, அவுட் சைட் ப்ரிசர்வேட்டட் ஃபுட்டு, பேக்கெட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த சைல்டுக்கு எல்லாம் கொடுக்கும்போது பெஸ்ட் ரிசல்ட். யோகா வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வைல் தேர் ஆர் ப்ராக்டிசிங் ரெகுலர் யோகா பண்ணும்போது நான் ஆக்சுவலி வந்து இண்டிவிஜுவலாவே நம்ம வந்து ஒரு ஒரு சைல்டையும் பார்க்கலாம். பட் நமக்கு இந்த காக்னேட்டிவ் இஷ்யூஸும் சாரி நம்ம சோஷியலும் சோஷியல் இன்ட்ராக்ஷனும் பிஹேவியர் இஷ்யூஸையும் மட்டும் வந்து டீம் ஒர்க்கா நம்ம பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். யோகா வந்து எஃபெக்டிவ் தெரப்பி. யோகா இஸ் எஃபெக்டிவ் தெரப்பி டூல்னு கூட சொல்லலாம். எதுக்காகனா போத் பிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்க்கு. ஸோ நம்ம யோகாவை ரெகுலரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி சைல்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை நல்லபடியா மேல கொண்டு வரலாம். ஓகே, இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஆட்டிசம் டே, April 2. ஸோ நம்மளால முடிஞ்ச சைல்டு, நமக்கு தெரிஞ்ச சைல்ட்ஸ் யாருன்னா நம்ம சுத்தி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற சைல்ட்ஸ் அவங்க பேரண்டால வந்து அதை அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். இல்ல அதுக்கான அந்த சைல்டு அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த சைல்டை கொண்டு போய் என்ன பண்ணணும், எப்படி அவங்க இந்த சைல்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி சைல்டை நம்ம வந்து கண்டிப்பா கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வரலாம். உங்களோட எல்லாரோட ஹெல்ப்போட நம்ம இந்த மாதிரி ஆட்டிசம் கிட் ஆகட்டும், ஸ்பெஷல் கிட்ஸ் ஆகட்டும், கிஃப்டட் சைல்டு ஆகட்டும், இந்த இந்த மாதிரி எந்த ஒரு சைல்டும் வந்து அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து நல்லபடியா கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணணும். இதுக்கு எனக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் தேவைப்படுது. கொடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.